மார்ச் 8 ஃப்ரைடே ஈவினிங் மினி விளாக் இது. மகாசிவராத்திரிக்காக அன்னைக்கு சாயங்காலம் ஊருக்கு போயிருந்தோம். எங்க ஊர் சிவன் கோவிலான முக்தீஸ்வரர் கோவில் விழா கோலம் பூண்டிருந்தது. வந்திருந்த பக்தர்களுக்கு பனியால எந்த விதமான அசௌகரியமும் ஏற்படக்கூடாதுன்னு பந்தலும் ஃபுல்லா போட்டிருந்தாங்க. கோவிலுடைய ஃபீமேல் வாலண்டியர்ஸ் பழங்கள் மற்றும் காய்கறிகள் கொண்டு செய்த அலங்காரம் இது. ஆர்டிபிஷியலான ஒரு தெப்ப குளமும் செட் பண்ணியிருந்தாங்க. எங்க ஊர் சிவன் கோவில எப்போதுமே சிவராத்திரிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு முக்தீஸ்வரர் மூலவருக்கு அபிஷேகம் ஆரம்பிப்பாங்க. அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும் விடாம அபிஷேகங்கள் நடக்கும். ஒவ்வொரு கால அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூலவர் முக்தீஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்படும். கோவிலுடைய எக்ஸ்டீரியர்ல அங்கங்க இந்த மாதிரி LED ஸ்கிரீன்ஸ் வச்சுட்டாங்க. உள்ள நடக்கிற அபிஷேகத்துடைய லைவ் டெலிகாஸ்ட பக்தர்களால வெளியில இருந்தே உட்கார்ந்தபடி பார்க்க முடிஞ்சது. வேத பாராயணம், பரதநாட்டிய நிகழ்ச்சி மற்றும் நாதஸ்வர கச்சேரி நடந்தது. சாயங்காலத்துல இருந்தே பஞ்சாமிர்தமும் சாம்பார் சாதமும் பக்தர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. நைட் டின்னருக்கு கேசரி, இட்லி, பொங்கல், சாம்பார், சட்னி. அன்னைக்கு ஒரு நாள் சாயங்காலம் மட்டும் கோவில்ல 7500 இட்லி ஊத்தினாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இதனுடைய தொடர்ச்சியை கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்றேன். பாய்.